நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். இரட்டை இலக்கத்தை தாண்டும் விஜய். ரகசிய சர்வே முடிவால் திமுக கலக்கம். மே 1ஆம் தேதி படப்பிடிப்புக்காக மதுரை வந்த நடிகர் விஜய் அங்கிருந்து கொடைக்கானல் சென்றார். மதுரை ஏர்போர்ட்டிலிருந்து திறந்த வேனில் நின்றபடி பயணித்த அவருக்கு தாவேக்க தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். விஜய் சென்ற வழிநெடுக வாகனங்களிலும் மரக்கிளைகளிலும் ஏறி நின்று அவரை பார்த்தனர். இதேபோல கடந்த மே 31ஆம் தேதி மதுரை வந்த முதல்வர் ஸ்டாலினும் ரோட் ஷோ நடத்தினார். ஆனால் அதனை மக்கள் பெரிதாக ரசிக்கவில்லை என்கின்றனர் தாவேக்க தொண்டர்கள். விஜயின் ரோட் ஷோவையும் ஸ்டாலினின் ரோட் ஷோவையும் ஒப்பிட்டு சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். உங்ககிட்ட பணம் இருக்கலாம், உச்சபட்ச அதிகாரம் இருக்கலாம், அவதூறு பரப்ப 1000 ஊடகங்கள் இருக்கலாம். ஆனால் மதுரையில் விஜய்க்கு வந்த மாதிரி எதையும் எதிர்பார்க்க முடியாது. அளவு கடந்த அன்பை காட்டுற மக்கள் படை மட்டும் என்னைக்குமே உங்களிடம் இருக்காது. மதுரையில் விஜய்க்கு அன்பால் தன்னெழுச்சியாக அலைக்கடலென திரண்டது மக்கள் கூட்டம். ஆனால் முதல்வர் ஸ்டாலினுக்கு வெளியூரிலிருந்து காசு கொடுத்து கூட்டி வந்தும் கூட்டம் சேரவில்லை என விமர்சித்துள்ளனர். இதற்கிடையில் விஜய் கட்சிக்கு ஆதரவாக வெளியான சர்வே திமுக தரப்பில் அதிர்வலையை உண்டாக்கியுள்ளது. மும்பையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் வரும் சட்டசபை தேர்தல் குறித்து சர்வே எடுத்துள்ளது. அந்த சர்வே முடிவில் நடிகர் விஜய் கட்சியான தாவேக்க தனித்து போட்டியிட்டு 95 முதல் 105 தொகுதிகளை கைப்பற்றும் என கூறியுள்ளது. மேலும் திமுக 75 முதல் 85 தொகுதிகளும், அதிமுக 55 முதல் 65 தொகுதிகளையும் கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னணியில்தான் மதுரையில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் விஜய் கட்சி பற்றி முதல்வர் ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்ததாக சொல்லப்படுகிறது. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கின்றன. அதனால் வழக்கத்தை விட அதிகமாக திமுக அரசுக்கு எதிராக அவதூறு அம்புகளை மக்கள் மத்தியில் எதிராளிகள் வீசுவர். கருத்து கணிப்பு என்ற பெயரில் மக்கள் மனதில் பொய்யை விதைக்க முயற்சிப்பர். இதையெல்லாம் முறியடிக்க நாம் தயாராக வேண்டும். அவர்களை விட ஒருபடி முன்னால் இருக்க வேண்டும். அவர்களது பொய்களுக்கு முன்னால் நம் உண்மை மக்களிடம் சென்று சேர வேண்டும் என ஸ்டாலின் பேசியுள்ளார். ஒரு ஆசிரியர் போஸ்டிங் போட எத்தனை லட்சம் வாங்க திட்டம்? திமுக அரசுக்கு நயினார் கேள்வி. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. இந்த சூழலில் அரசு பள்ளிகளில் உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பாமல் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்குமாறு தமிழக பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. தமிழகத்தில் காலியாக உள்ள 6553 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் 2023-2024 ஆண்டு தேர்வு நடத்தியது. அதில் வெற்றி பெற்ற ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பணி நியமனம் வேண்டி காத்து கிடக்கிறார்கள் என்பதையும், ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் 177 படி அவர்களுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்க வேண்டும் என்பதையும் ஒரு மாதத்திற்கு முன்பே தமிழக பாரதிய ஜனதா சார்பாக நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். ஆனால் அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களுக்கு தகுதியான ஆசிரியர்கள் தயாராக உள்ள நிலையில் அவர்களுக்கு பணி நியமனம் வழங்குவதில் அரசுக்கு என்ன சிக்கல்? மாணவர்களின் எதிர்காலம் மீதும் ஆசிரியர்களின் நல்வாழ்வு மீதும் துளியும் அக்கறை இல்லாமல் தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பதுதான் நல்ல நிர்வாகத்திற்கான அழகா? ஒருவேளை ஒரு போஸ்டிங் போடுவதற்கு இத்தனை லட்சம் ரூபாய் வேண்டுமென இதிலும் ஊழல் நடத்த திட்டமா? 50 வயதை கடந்து அரசு ஆணைக்காக காத்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களின் கோரிக்கைகளை தனது ஆட்சியின் இறுதி காலத்திலாவது நிறைவேற்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு மனமில்லையா? ஆசிரியர்களின் கோரிக்கைகளையும் மாணவர்களின் எதிர்காலத்தையும் தொடர்ந்து அலட்சியப்படுத்தி வரும் ஆளும் அறிவாலய அரசு அதற்கான விளைவுகளை 2026 சட்டசபை தேர்தலில் அறுவடை செய்யும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். முழு பலம் காட்ட களமிறங்கிய பாஜக சங் பரிவார் அமைப்புகள். மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது சிக்கந்தர் தர்கா உள்ளது. இங்கு சில மாதங்களுக்கு முன்பு சில மத அமைப்புகள் ஆடு கோழி பலியிட முயன்றனர். முருக பக்தர்கள் இந்து அமைப்புகள் அதனை எதிர்த்தனர். தொடர்ந்து இந்து அமைப்புகள் சார்பில் கடந்த பிப்ரவரி 4 மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது.
அதன் வெற்றியை தொடர்ந்து ஜூன் 22 மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப் போவதாக கடந்த மார்ச் மாதம் இந்து முன்னணி அறிவித்தது. துவக்கத்தில் இந்த மாநாட்டு பணிகளில் இந்து முன்னணி மட்டுமே ஈடுபட்டு வந்தனர். இப்போது பாஜக, விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் இணைந்துள்ளது. குறைந்தது 5 லட்சம் பேரை திரட்ட வேண்டும் என்ற இலக்குடன் பாஜகவும் சங் பரிவார் அமைப்புகளும் முழு வீச்சில் களமிறங்கியுள்ளன. தென் மாவட்டங்கள் கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூரில் பாஜக சங் பரிவார் அமைப்பு நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று குடும்பத்துடன் மாநாட்டுக்கு வருமாறு அழைப்பு விடுத்து வருகின்றனர். மாநாட்டு பணிகளில் ஈடுபட்டுள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒருவேளை சாப்பிடாமல் விரதம் இருக்கின்றனர். அரசியல் வேறுபாடு இல்லாமல் நடத்தப்படும் மாநாடு என்பதால் திமுக உட்பட அனைத்து கட்சியினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன், ஒரு சில திமுக எம்எல்ஏக்களுக்கு இந்து முன்னணி நிர்வாகிகள் நேரில் அழைப்பு விடுத்துள்ளனர். மாநாட்டு அழைப்பிதழ் கொடுப்பதற்காக முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க நேரம் கேட்டுள்ளோம், இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை என இந்து முன்னணி நிர்வாகி இளங்கோவன் கூறினார். உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், மகாராஷ்டிர துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே, ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் மாநாட்டில் பங்கேற்கின்றனர். வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் உள்ள முருகன் கோவில்களிலிருந்து பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். மதுரையில் நடக்கும் முருக பக்தர்கள் மாநாடு தமிழக வரலாற்றில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்கின்றனர் இந்து முன்னணி நிர்வாகிகள். இந்து வழிபாட்டு உரிமைகளை அவமதிக்கும் தமிழக அரசு. காடேஸ்வரா குற்றச்சாட்டு. இந்துக்களின் வழிபாட்டு உரிமைகளை தமிழக அரசு அவமதிக்கிறதென இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுகா ஜிட்டப்பள்ளி கிராமத்தில் 200 ஆண்டுகள் பழமையான மாரியம்மன் கோயில், நடுகள் மற்றும் முனீஸ்வரர் கோயில் உள்ளது. இந்த திறந்தவெள்ளி கோயிலை சுற்றுச்சுவர் எழுப்பி கோயில் கட்ட முயற்சித்தபோது கோயிலுக்கு அருகில் குடியேறிய பிற மதத்தைச் சேர்ந்த சிலர் ஆட்சேபனை தெரிவித்தனர் என்பதற்காக தாசில்தார் கோயில் கட்ட தடை விதித்துள்ளார். பொதுமக்கள் கலெக்டரிடம் முறையிட்டனர். கோயில் கட்ட தடை ஏற்படுத்திய நிலையில் தற்போது கோயில் திருவிழா நடத்தவும் போலீசார் தடை விதித்துள்ளனர். நீண்ட போராட்டத்திற்கு பின் பெண்களை மட்டும் பொங்கல் வைக்க அனுமதித்துள்ளனர். இது தவிர பூசாரி மற்றும் கோயில் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு போலீசாரால் மிரட்டப்பட்டுள்ளனர். இதன் வாயிலாக மக்களின் வழிபாட்டு உரிமையை காவல்துறை பறித்துள்ளது. இது இந்துக்களின் வழிபாட்டு உரிமையை அவமதிக்கும் செயல் என காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறியுள்ளார். கனடாவில் G7 மாநாடு, பிரதமர் மோடி புறக்கணிப்பு. வளர்ந்த பொருளாதார நாடுகளாக கருதப்படும் 7 நாடுகளின் கூட்டமைப்பு G7 கூட்டமைப்பு என அழைக்கப்படுகிறது. இந்த கூட்டமைப்பில் கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. ஆண்டுதோறும் இந்த நாடுகளுக்கு இடையிலான கூட்டங்களில் பொருளாதார முன்னேற்றம், வணிகம் சார்ந்த பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். இந்த ஆண்டு G7 மாநாடு கனடாவில் வரும் ஜூன் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. G7 கூட்டமைப்பில் உறுப்பினராக இல்லாத போதிலும் இந்தியா கடந்த சில ஆண்டுகளாக சிறப்பு அழைப்பாளராக இருந்து வருகிறது. இந்நிலையில் கனடாவில் நடக்கும் G7 மாநாட்டில் பங்கேற்கும்படி பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. அழைப்பு வந்தாலும் கனடாவுக்கு பயணம் செய்வதற்கு மோடி தயாராக இல்லை. இதன்படி 6 ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக G7 மாநாட்டில் மோடி பங்கேற்கவில்லை. காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்புக்கு கனடா ஆதரவாக உள்ளதால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மோசமடைந்தது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாகவும் கனடா செல்ல மோடி தயாராக இல்லை என கூறப்படுகிறது. 132 வருடத்துக்கு பின் பேய் மழை, வெள்ளத்தில் தத்தளிக்கும் அசாம், பதற வைக்கும் காட்சிகள். வடகிழக்கு மாநிலங்களில் தொடர்ந்து கனமழை கொட்டி வருகிறது. மே 29ஆம் தேதி முதல் அசாமில் கனமழை தொடர்வதால் மாநிலம் முழுவதும் வெள்ளக்காடானது. கிட்டத்தட்ட 19 மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 4 லட்சம் பேர் அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கின்றனர். கனமழையால் கச்சார் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு மட்டும் 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் மழை வெள்ளத்தில் சிக்கி தவித்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் அதிகமானோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு காணப்படுவதால் அரசின் உதவிகள் பாதிக்கப்பட்ட மக்களை சென்று சேருவதில் சிக்கல் நிலவுகிறது. அசாமின் மிகப்பெரிய நகரமான சில்சார் நகரத்தில் 24 மணி நேரத்தில் 415.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 1893ஆம் ஆண்டுக்கு பின் அங்கு ஒரே நாளில் அதிக மழை பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 132 வருடங்களுக்கு பிறகு இப்படியொரு நிலை ஏற்பட்டுள்ளது என வானிலை ஆய்வாளர்கள் சொல்கின்றனர்.
வீரியம் இல்லா கொரோனா பரவலால் புதிய கட்டுப்பாடுகள் கிடையாது. தமிழகத்தில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கொரோனா பரவல் இல்லை. குறிப்பாக உயிர் பாதிப்பை ஏற்படுத்தாத வைரஸாக இருப்பதால் புதிய கட்டுப்பாடுகள் ஏதும் விதிக்கப்படாது என சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். அதே நேரம் கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவ வேண்டும். தனிமனித இடைவெளியும் தும்மும் போதும் இருமும் போதும் முகத்தை கைக்குட்டையால் மூடிக்கொள்வதும் அவசியம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள், நீரிழிவு, சிறுநீரக பாதிப்பு உள்ளிட்ட இணை நோய்கள் உள்ளவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதைத்தான் 5 ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறோம், தற்போதும் சொல்கிறோம். இதை தவிர வேறு எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்கவில்லை என்றும் சொன்னார். டெங்குவால் 7500 பேர் பாதிப்பு, 5 மாதத்தில் 4 பேர் பலி. காலநிலை மற்றும் தட்பவெப்பநிலை மாற்றத்தால் காய்ச்சல், சளி, இருமல் உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்படுவோர் அதிகரித்து வருகின்றனர். அதன்படி தமிழகத்தில் டெங்கு, இன்ஃப்ளூயன்சா, கொரோனா பாதிப்புகள் அதிகம் காணப்படுகின்றன. இவற்றால் தினமும் 100 பேர் வரை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் ஏடிஸ் ஏஜிப்டி வகை கொசுக்களால் பரவும் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து காணப்படுகிறது. டெங்கு காய்ச்சலால் மட்டும் தினமும் 30க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்படுகின்றனர். இதில் நோய் பாதிப்பு குறித்து அறியாமல் தீவிர நிலையில் மருத்துவமனைக்கு வந்த 4 பேர் உயிரிழந்துள்ளனர். 5 மாதத்தில் 7500 பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கொசு ஒழிப்பு பணிகளில் சுகாதார பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். டெங்கு காய்ச்சலுக்கு பயன்படுத்தப்படும் ஒசல்டாமிவிர் தடுப்பு மருந்து போதிய அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது என்றும், டெங்கு பாதிப்பு தொடர்ந்து இருக்கும் என்பதால் காய்ச்சல், சளி உள்ளிட்ட பாதிப்புகள் ஓரிரு நாட்களுக்கு பின் இருந்தால் தாமதிக்காமல் டாக்டரிடம் சிகிச்சை பெறுவது அவசியம் எனவும் பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மருத்துவமனைகளில் டெங்கு வார்டுகளையும் படுக்கைகளையும் அமைத்து போதிய மருத்துவ வசதிகளை தயார் நிலையில் வைத்திருக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும், காய்ச்சல் பாதிப்பு, மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு 104 என்ற எண்ணுக்கு அழைக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர்.